ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். 10க்குள்ள நம்பர் 1 சொல்லுங்கிற செக்மெண்ட்ல டாப் 5 வாட் த்ரூ வாட்ச்னா டீசென்ட்டான தமிழ் டப்டு மூவிஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கில் 2024ல ஹிந்தில ரிலீஸ் ஆயிருக்க மஸ்ட் வாட்சான ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி. 2 மணி நேரத்துக்கு ஒரு படத்தை ட்ரெயின்லயே எடுத்து வச்சா நீங்க பாப்பீங்களாங்கிற கேள்விக்கு ஒரு தரமான பதிலடியா இந்த மூவி எடுத்து வச்சிருக்காங்க. அமேசான் பிரைம்ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷார்ட் நோடனா ஒன் லிங்க் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ கமாண்டோவா இருக்காரு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வேற ஒரு பையன் கூட நிச்சயம் பண்ணிடுறதுனால ஹீரோயின் பேச்சை கேட்டு அந்த நிச்சயம் பண்ற இடத்துக்கு வராங்க. இன்னைக்கு நைட் நாங்க டெல்லிக்கு ட்ரெயின்ல போக போறோம். அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம். இப்ப நிச்சயம் நடக்கிற வீட்டுல எந்த பிரச்சனையும் பண்ணாத, எனக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளைனால மிகப்பெரிய பிரச்சனை வரலாம்னு சொல்லி ஹீரோவை ஆஃப் பண்ணி அமுச்சு விட்டு அன்னைக்கு நைட் அவங்க ஃபேமிலியோட ட்ரெயின் ஏறாங்க. அந்த ட்ரெயினை நம்ம கதையோட ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் டிராவல் பண்றாங்க. அட் தி சேம் டைம் அன்னைக்கு நைட் பேரலா பாத்தீங்கன்னா 30 பேரை ராபரி பண்றதுக்காக அந்த ட்ரெயின்ல ஒரு கம்பார்ட்மெண்ட்ல நிறைஞ்சு இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு நம்ம கதையோட ஹீரோ களத்துல இறங்கி போராடி மக்களை காப்பாத்த ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, ஹீரோவோட ஃப்ரெண்டையும் ஹீரோயினோட தங்கச்சியுமே பணைய கைதியா புடிச்சு வச்சுக்கிறாங்க வில்லன் குரூப்ஸ். இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக வில்லன் குரூப்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆளை புடிச்சு வச்சுட்டு என்ன டிமாண்ட் பண்றாரு, மக்களை காப்பாத்துறதுக்காக என்னென்ன சம்பவம் பண்றாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல பாலிவுட் ஆக்ஷன் டிராமா மூவி. ரீசென்ட் டைம்ஸ்ல வந்த எல்லா மூவியும் அடிச்சு நவுத்திட்டு போற மாதிரியான தரமான செய்தியை செஞ்சிருக்கக்கூடிய மூவியா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 1.25 மணி நேரத்துக்குள்ள எடுத்து வச்சிருக்காங்க. இந்த மூவியோட மேஜரான ஹைலைட் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆக்ஷன் 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 மட்டும் தான் சொல்லுவேன். படம் ஸ்டார்ட் ஆன 10 நிமிஷத்துலயே ட்ரெயின் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஹிண்ட் மேல ஹிண்ட் கொடுத்து பயங்கரமான இன்ட்ரோல் பிளாக்க செட் பண்ணிருப்பாங்க. கிளைமேக்ஸ்லயுமே மிரட்டி விட்டுருப்பாங்க. 18+ டிராமா தான், தனியா பாருங்க. அடல் கண்டனாலும் வைலன்ஸ் அண்ட் குளோரிஃபையிங்கான ப்ரொஃபனிட்டிஸோட ரத்தத்தை திணிச்சு எடுத்து வச்சிருக்காங்க. சூர்யா சாட்டர்டே 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த மூவில நானி, எஸ்.ஜே. சூர்யா, பிரியங்கா மோகன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் நோடனா ஒன் லிங்க் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ சின்ன வயசுல இருந்து எல்லா விஷயத்துக்கும் சட்டுன்னு கோவப்பட்டு கோவக்காரரா இருக்காரு. அம்மா சாகிறதுக்கு முன்னாடி வாரத்துல ஒரு நாள் மட்டும் தான் யாருக்கிட்டனாலும் கோவப்படணும். அந்த கோவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் வேலிடா இருந்தா மட்டும் தான் உங்ககிட்ட நீ சண்டைக்கு போகணும்னு சத்தியம் வாங்கிட்டு செத்து போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம கதையோட ஹீரோ அதே கொள்கையா எடுத்து வளர ஆரம்பிக்கிறாரு. அதனால ஒரு ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்னங்கிறத ஒட்டுமொத்த படமாவே நரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அட் தி சேம் டைம் பேரலா எஸ்.ஜே. சூர்யாவும் பாத்தீங்கன்னா மேல் ஈகோஸ்டிக் பர்சனா பயங்கர கோவக்காரரா இருப்பாரு. அவர் அண்ணன் எம்எல்ஏவா இருப்பாரு. ஊருக்குள்ள நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த சோக்குல பால மக்களோட உதவியால தான் என் அண்ணன் எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகி இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்றேன், எனக்கான சொத்து எனக்கு வேணும்னு சொல்லி நம்ம எஸ்.ஜே. சூர்யா அண்ணன் கிட்ட போடுற சண்டையில வரக்கூடிய பிரச்சனை என்ன, அண்ணன் மேல கோவத்தை தீக்கிறதுக்காக ஊருக்குள்ள இருக்க ஒருத்தனை புடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு போர் அடிக்கும் போதெல்லாம் அடிச்சு ஃபன் பண்ணுவாரு. அதே ஸ்டேஷன்ல நம்ம பிரியங்கா மோகன் வேலைக்கு போய் சேர்றாங்க. அந்த டைம்ல ஹீரோ ஹீரோயின் பாத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, லவ் பண்றாங்க. அட் தி சேம் டைம் நம்ம கதையோட ஹீரோ சனிக்கிழமை சனியின பாக்கெட்ல மடிச்சு போட்டு சண்டைக்கு கிளம்பிடுவாரு. ஊருக்குள்ள சனிக்கிழமை பார்ட்டி பண்றவங்களுக்கு மத்தியில சண்டைக்கு போற நம்ம கதையோட ஹீரோ சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக என்னென்ன பண்றாரு, இவருக்கும் எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் என்ன பிரச்சனை வந்துச்சு, இந்த மினிஸ்டருக்கும் அந்த மக்களுக்கும் நம்ம கதையோட ஹீரோ என்ன உதவி பண்ணாரு, வயலன்ஸ்க்கு ஸ்பெல்லிங் தெரியாத ஒரு இன்னசென்ட்டை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற நம்ம கதையோட ஹீரோயின் எதுக்காக ஹீரோக்கு ஓகே சொன்னாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பேரலா அத்தை பொண்ணு ஃபேமிலி அதனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ட்ராஜடி டிராமா என்னங்கிற கமர்ஷியல் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி ஸ்டைல தான் நரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. தமிழ் லப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவில நடிச்ச எல்லாருமே சாலிடான இம்பாக்டான பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா செம்மையா கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். முஞ்சா 2024ல தமிழ் டப்ல ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹாரர் காமெடி டிராமா மூவி. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஸ்ட் பிரசன்ட் 2 டைம் லைன்ல காமிக்கிறாங்க. பாஸ்ட்ல 1952ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் தன் தங்கச்சியை பலி கொடுத்தாச்சும் தன்னை விட 7 வயசு பெரிய பொண்ணை கண்டிப்பா அடைஞ்சு ஆகணும்னு முடிவோட இருக்கான். அந்த மாதிரி டைம்ல அந்த பையன் மர்மமான முறையில இறந்து போக அந்த பையனோட ஆவியை எல்லாரும் மந்திரம் போட்டு கட்டி வச்சிடறாங்க. அட் தி சேம் டைம் பிரசன்ட்ல நம்ம கதையோட ஹீரோ தன்னோட சித்தி பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்காக அவரோட சொந்த ஊருக்கு போறாரு. அங்க போன இடத்துல இந்த முஞ்சாங்கிற பேயை விடுவிச்சிடுறாரு. அந்த முஞ்சா ஹீரோ கிட்ட என்னென்ன பிரச்சனை பண்ணுது, ஹீரோ முஞ்சா கிட்ட இருந்து மாட்டிக்காம எப்படி தப்பிச்சாரு, முஞ்சாவோட ஆசையை நிறைவேற்றி வச்சாரா, முஞ்சா பண்ணக்கூடிய சேட்டையும் சம்பவம் என்னங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. Blink 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க கன்னடம் டைம் டிராவல் சயின்ஸ் ஃபிக்ஷன் டிராமா மூவி அமேசான் பிரைம்ல தான் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. தீக்ஷித் ஷெட்டி தான் லீடோல எடுத்து நடிச்சிருக்காரு. ஷாலனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ நார்மலா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு எடிட்டரா வேலைக்கு போய் சேர்ந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஐட்ராப் கொடுக்குறாரு. அந்த ஐட்ராப் போடுறது மூலியமா பாஸ்டுக்கு டைம் டிராவல் பண்றாரு. எவ்வளவு நேரம் கண்ணை பிளிங்க் பண்ணாம இருக்காரோ அவ்வளவு நேரம் பாஸ்ட்ல ஹோல்டு பண்ண முடியுங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்பாவோட உயிரை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, டைம் டிராவல் பத்தியும் டைம் லூப்ல மாட்டிக்காம எப்படி தப்பிச்சாரு, இதெல்லாம் யார் எதுக்காக ஹீரோ கிட்ட சொல்லி டைம் டிராவல் பண்ண வைக்கிறாங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், கிராண்ட் ஃபாதர் பாராடாக்ஸ் ஸ்டைல்ல இவங்க என்ன கிளைமேக்ஸ் சொல்லி மூவியை எப்படி என் பண்ணாங்க, ஹீரோ வாழ்க்கையில என்ன சம்பவம் தொடர்ச்சியா நடந்துச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க.
ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா ஒர்த்ரு வாட்ச்னா நல்ல மைண்ட் ப்ளோயிங் சயின்ஸ் ஃபிக்ஷனல் டைம் லூப் டிராமா மூவி. தமிழ்ல சிம்பு வச்சு ரீமேக் பண்ணா ப்ராப்பரா பிளாக் பஸ்டர் கொடுக்குற மாதிரியான ஒரு நல்ல மூவிக்கான கண்டென்ட்டை லோ பட்ஜெட்ல இவ்வளவு சிம்பிளி சூப்பருங்கிற மாதிரி எடிட் பண்ணி செம்மையா எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. வாலா பயோபிக் ஆஃப் பில்லியன் பாய்ஸ் 2024ல தமிழ் டப்ல ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க ஃபீல் குட் ஸ்லைஸ் ஆஃப் லைக் காமெடி டிராமா மூவி. இந்த மூவி ரீசெண்டா மலையாளம்ல ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டரான மூவியோட அபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 2 மணி நேரத்துக்குள்ள படத்தை ட்ரிம் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஷார்ட் அண்ட் நேரம் 1 லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து 5 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா ஸ்கூல் டைம்ல செம்ம ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெத்தவங்களுக்கு அவங்க மேல சரி காண்டு கடுப்புல இருக்காங்க. இவங்க 5 பேரையும் பிரிச்சு போட்டாலும் காலேஜ்ல இவங்க 5 பேரும் ஒன்னு சேர்ந்து வளர ஆரம்பிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, வாழ்க்கையில இவங்க உருப்பட்டாங்களா, பெத்தவங்க எதுக்காக இவங்களை பார்த்து பயப்படுறாங்க, இவங்க பெத்தவங்களை நினைச்சு என்ன கவலைப்படுறாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல ஃபீல் குட் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் காமெடி டிராமா மூவியை செம்ம இம்ப்ரெஷன் ஒரு டோன்ல ப்ராப்பரா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டாப் 5 டாப் 10 மூவிஸ் லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் லட்சம் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் உங்களுக்காக வரும். டாடா பை, see you on love you all.